y is the number obtained by uh, reversing the order of the digits. ரிவர்சிங் த ஆர்டர். ரிவர்சிங் த ஆர்டர்னா இது என்ன? ரிவர்சிங் ஆர்டர்னா இது என்ன நடக்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். 2 டிஜிட் Y நம்பர். plus x. 10y பிளஸ் 6. y x இன்டர்சேஞ்ச் ஆகுது. அதாவது சார் 21 இல்ல, இங்க 12 x ஆகும். plus y தான் ஈக்குவல் டு 9 நம்ம சொல்றோம். ஆ 10x plus yனா நம்ம சார் இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 35னா 3 plus 5 தானே சார் சொல்றோம். ஆமா நம்ம 3 30 plus 5ன்னு சொல்ல மாட்டோம்ல. ஆமா, ஆமா. நீ சொன்னது கரெக்ட். 9ங்கிறது கரெக்ட். 2 டிஜிட் நம்பர்ங்கும்போது சம் ஆஃப் த டிஜிட்ஸ்ன்னு தான் சொல்லிக்கிறேன். எக்ஸ் ஒய் தான் நீ ஆட் பண்ற. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட். இது எக்ஸ் இது ஒய். கரெக்ட்டா? அப்ப சார் எக்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்மேட்டுக்கு என்ன சார் ஃபார்முலா? ஓகே, அது ஓகே. ஃபர்ஸ்ட் ஆல்சோ ஈக்குவேஷன் 9 எக்ஸ் டைம்ஸ் பிளஸ் திஸ். ஒய் ஈக்குவல் டு 9. இது ஈக்குவேஷன் 1ன்னு போட்டுக்கோ. சரிங்களா? ரெண்டாவது ஃபார்மேட் என்ன சொல்றா? அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 9 டைம்ஸ் Also 9 times this number is twice the number obtained என்னப்பா இன்னொரு சொல்லு. 9 டைம்ஸ் ஈஸ். 9 டைம்ஸ் ஈஸ்னா என்னது? இந்த நம்பர். 10x plus y இருக்குல்ல இந்த நம்பர். 9 டைம்ஸ் 10x plus y equal to என்ன வரும் சொல்லு பார்க்கலாம். is twice the number obtained by reversing the order of the digits. அது எப்படி எழுதுவீங்க? 10y plus x. டுவைஸ்ன்னு சொல்லிக்கிறாங்களா? Y plus x, sir. ஒரு நிமிஷம்ப்பா. Also 9 times this number is twice the number obtained by reversing the digits. Reversing na y x இடத்துல வந்துரும், x y இடத்துல வந்துரும். அப்படின்னா 10y plus x. 2 times of 10y plus x ன்னு வந்துரும். Find the number. அந்த நம்பரோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் x plus y equal to 9 சார். செகண்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றதுக்கு அவங்க க்ளூ கொடுத்துருக்காங்க. என்னன்னா 9 டைம்ஸ் this number, and the number of format 10x plus y is equal to y is the number obtained by reversing the order of the digits. Reversing the order na x ஓட இடத்துல y போயிரும், y ஓட இடத்துல x வந்துரும். 10 times of y is for example 23 னா 3 2 ஓட இடத்துக்கு வந்துரும். 2 வந்து 3 ஓட இடத்துக்கு போயிரும். 10 times of 3 plus 2 அப்படி வந்துரும் சார். அப்ப வந்து 10y plus x. 90x plus 9y is equal to 20x 20y plus 2x. அப்படின்னா 90x minus 2x is equal to 20y minus 9y. 90x na 88x is equal to 11y. 88x minus 11y is equal to 0. இது ஈக்குவேஷன் 2 சார். 11 டிவைட் ஆகுமா? இது ஈக்குவேஷன் 1 சார். அதான் 11 டிவைட் ஆகுமா? அந்த கடைசியா ஃபார்ம் பண்ணியே அந்த கடைசியா ஃபார்ம் பண்ணது வந்து 11 டிவைட் ஆகுமா? 11 டிவைட் 11 by 8x minus y is equal to 0. 8x minus y is equal to 0. 0 divided by 11, 0. 8x minus y is equal to 0. அப்போ வந்து நம்ம 1ஐயும் 2ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணா x plus y is equal to 9. 8x minus y is equal to 0. அதை ஆட் பண்ணாலே போதும் சார். 8x plus x is equal to 9x plus minus minus அப்போ வந்து 0 is equal to 9. X is equal to 1 சார். x ஓட வேல்யூ 1னா 1 plus y is equal to 9, y is equal to 9 minus 1, y is equal to 8. x ஓட வேல்யூ 1, y ஓட வேல்யூ 8. அப்ப அந்த நம்பர் என்ன? Therefore the number is 18. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய வரும். 2 மார்க் 3 மார்க்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து போடு. சரிங்களா? வேர்டு மட்டும் மாத்தி மாத்தி கேட்பாங்க. ஸோ எந்த மாதிரி வேர்டு கேட்கறானோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கணும். சரியா? ஓகேங்க சார். ஸோ அடுத்த கொஸ்டின் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் தான். அந்த அடுத்த கொஸ்டின் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்க.
என்னாச்சு? Sir, நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துட்டோம் பாருங்க. Meena went to a bank to withdraw rupees 2000. She asked the cashier to give rupees 50 and rupees 100 notes only. Meena got 25 notes in all. Find how many notes of 50 and rupees 100 she received. Meena got 25 notes in all. ம். ஃபர்ஸ்ட் Sir, என்ன? x ஓட value 50, sir. புரியல புரியல. X is equal to rupees 50. அப்படி எழுத முடியாது. நம்பர் ஆஃப் நோட்ஸ் 50. ஓகே. Okay, sir. X is equal to number of rupees 50 notes. ஓகே. Y is equal to number of rupees 100 notes. So, ம். ஃபர்ஸ்ட் கேஸுக்கு என்ன ஈக்குவேஷன், செகண்ட் கேஸுக்கு என்ன ஈக்குவேஷன்? X plus Y, Meena got 25 notes in all. ஆமா, 25 நோட்ஸ் ஈக்குவல் Sir, டு 20. அப்படின்னா X plus Y is equal to 25. ம். எழுதிட்டேன். அடுத்தது. Second equation, Meena got 25 notes in all. Find how many notes? Rupees 50 notes and 100 notes. நீ Sir, வந்து செகண்ட் கேஸ் சொல்லிட்ட. இது வந்து செகண்ட் கேஸோட, ஃபர்ஸ்ட் கேஸோட சொல்லல. இது வந்து செகண்ட் கேஸ் ஃபர்ஸ்ட் சொல்லிட்ட. அப்ப ஃபர்ஸ்ட் கேஸ் எங்க இருக்குது? X plus Y is equal to 2000. எக்ஸ் பிளஸ் டேய் கரெக்டா சொல்லு. வேற மீனிங்ல சொல்லு. ஏன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 25, மறுபடியும் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 2000 தான். அப்படி வருமா? அதாவது 50 ருபீஸ் நோட்ல எவ்வளவு தெரியாது, பிளஸ் 100 ருபீஸ் நோட்ல எவ்வளவு தெரியாது. இது ரெண்டையும் சேர்த்து நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 2000 கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? சார் புரியுது. நம்பர் ஆஃப் நோட்ஸ் என்ன? 50 ஒரே ருபீஸ். நிமிஷம் சார், இது வந்து செகண்ட் ஈக்குவேஷனா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அந்த வந்து அந்த 2000 கிடைக்கிறதுக்கு சில 50 நோட்ஸ், சில 100 ருபீஸ் நோட். அப்ப எவ்வளவு நோட் நமக்கு தெரியாது. அப்ப rupees 50 நோட்ஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னு தெரியாது, rupees 100 நோட்ஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னு தெரியாது. அந்த ரெண்டு நம்பர் ஆஃப் நோட்ஸையும் ஆட் பண்ணா 2000 வரும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, நீ மாத்தி போட்டது தப்பு கிடையாது, பாத்துக்கங்க. சரிங்களா? ஓகே சார். அப்ப அப்படின்னா 10 ஆஃப் ஒரு நிமிஷம் சார். போடுப்பா, போடு. என்ன மெத்தட்? எலிமினேஷன் மெத்தட் போடுவேன். அப்ப எலிமினேஷன் மெத்தட் எந்த மாதிரி போடணும்னு யோசி. ஆன்சர் மட்டும் சொல்லு பாப்போம். x plus 2y is equal to 40. அது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அப்ப இத என்னடா பண்றீங்க? 5 ஆல டிவைட் பண்றீங்களா? சார் 1 வந்து 5 ஆல 50 ஆல பண்றேன். 50 ஆல பண்ணிரு. 50 ஆல பண்ணா 40 4 வருமா? 40 தான் வரும். அப்புறம் வந்து 2 - 1 இல்ல 1 - 2 சார். ஓகே. x plus y equal to 25. x plus 2y equal to 40. இது சப்ட்ராக்ட் பண்ணா minus 0 plus y minus 2y வந்து minus 1y minus y. 25 na 30, 15. Y is equal to 15 sir. X is equal to 10. அப்ப கன்க்ளூஷன் எப்படி எழுதுவீங்க? The number of 50 rupees note. Therefore, the number of 50 rupees notes are 10 and 100 rupees notes are 15. So 50 into 10 plus 100 into 15 is equal to
500 plus 1500 equal to 1500 plus 500 is equal to 0 0 10 2000. Correct, sir. Answer. ஓகேங்களா? ஐடியா கிளியரா? Clear, sir. சரி, இது டாக்ஸி போட்டோம்ல, அதை விட கொஞ்சம் லைட்டா மாத்தி குடுத்துக்கிறான். டாக்ஸி புரிஞ்சுதுல? அதே மாரி இது கொஞ்சம் லைட்டா சேஞ்ச் பண்ணி குடுத்துக்கிறான். இது எப்படி போடுவீங்கன்னு மட்டும் பார்த்து சொல்லுங்க. A lending library has. Sir, இது வந்து theoretical questions ஆ sir? இதப்ப தியரிட்டிக் இருக்குங்க. இது வந்து நம்ம லீனியர் ஈக்குவேஷன்ஸ்க்கா சார்? ஆமாப்பா. நம்ம எப்ப சார் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் பார்ப்போம்? குவாட்ரடிக் ஈக்குவேஷன் நாளைக்கு கூட பார்த்துக்கலாம். முடிஞ்சதுன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே சார். நீ இதை தரவாயிட்டுனா நீ குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இதே மாதிரி ஐடியா கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும். அதனால லீனியர் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் முடிக்கிறேன். சரிங்களா? ஓகே சார். பாலினாமியலும் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஒரே மாதிரி. அதனால அதை ரெண்டையும் பேர் பண்ணி முடிச்சிட்டேன். தியரிட்டிக் கொஸ்டின் வந்துட்டா இதுவும் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் தியரிட்டிக் ஈக்குவேஷன் ஒரே மாதிரி இருக்கும். அதனால இது ரெண்டையும் பேர் பண்ணி முடிக்க போறேன். சரிங்களா? Okay, sir. A lending library has a fixed charge for the first 3 days and an additional charge for each day thereafter. Sarita paid rupees 27 for a book for 7 days, while Sasi paid rupees 21 for the book for he kept for 5 days. Find the fixed charge and charge for extra day. So fixed charge be X, sir. எத்தனை நாளைக்கு? Sir? எத்தனை நாளைக்கு? ஃபிக்ஸ்ட் சார்ஜ் எத்தனை நாளைக்கு சொல்லிக்கிறோம் பாரு. அதெல்லாம் நம்ம Last 3 days. அப்ப ஃபிக்ஸ்ட் சார்ஜ் ஃபார் 3 டேஸ் மென்ஷன் பண்ணணும். ஃபிக்ஸ்ட் சார்ஜ் ஃபார் 3 Fixed டேஸ். charge for 3 days equal to X. Upper charge for the extra day. அடிஷனல் சார்ஜ்ங்கறாங்க. அது Charge for extra day equal to Y, sir. ஸோ இதுல வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் காமன் எக்ஸ் பிளஸ் 3y அண்ட் அன் அடிஷனல் சார்ஜ் ஃபார் ஈச் டே தேர் ஆஃப்டர். சார் ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க 7 நாள் ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. அதனால 4 நாள் 4 டைம் எக்ஸ் பிளஸ் 4y இஸ் ஈக்குவல் டு ₹27. சூப்பர் ரகன். இதுதான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. நீ சூப்பரா சொல்லிட்ட. இந்த 3 டேஸ்ங்கற மென்ஷன் பண்ண ரீசன் என்னன்னா, இங்க 7 எழுதக்கூடாது 4ன்னு எழுதுக்காக ரீசன் தான் இங்க நம்ம மென்ஷன் பண்றோம். ஏன்னா இங்க 3 டேஸ்னா வந்து நம்ம எக்ஸ்னாலே எப்பவுமே 3 டேஸ்க்கு தான். இங்க ஒய் ஒவ்வொரு நாளுக்கும் இந்த ஒரே சார்ஜ் தான் கொடுப்பாங்க ஒவ்வொரு நாளுக்கும். அதனால 4 எல்லா டேக்கும் அந்த இதுக்கப்புறம் வர எல்லா டேக்கும் ஈக்குவல் சார்ஜுக்கனால 4yன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே டகன், வெரி குட். கரெக்ட் ஆன்சர்ப்பா. சூப்பர். ஈக்குவல் அது வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு சார். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு அடுத்து அது x சேம் தான் சார். ஃபார் தி புக் ஃபார் ஃபர்ஸ்ட் 5 டேஸ்னா 2y sir. X plus 2y is equal to ₹21. Okay, solve பண்ண The பார்க்கலாம். second equation 1 minus 2 1 minus 2 sir. X plus 4y equal to 27. X plus 2y equal to 21 minus 0 plus 4 minus 2y equal to 27 minus 1 60 to 0. Y is equal to 3 sir. 4y equal to 3. Y equal to 3 கரெக்ட்டா? ஆமாங்க சார். Y is equal to 3. அவன் x ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணுமா? x plus 4 y is equal to 27. X is equal to 27. 7 minus 2 is equal to 4. 15 sir. 15 இல்லையா? 15 வருமா? 6 6 நாங்க பொசிஷன் 15 3 to 6 or 21 அப்படினா 15 தானங்க சார். ஓகே 15 அதான் என்ட்ரி பண்ணிட்டேன். நான் எதுமே சொல்லல. அப்ப என்னது? Fixed charge for the 3 days equal to fixed charge for the 3 days is ₹15 and the remaining charge for the other days are
for each day after the 3 days are rupees 3. each days. Okay. Sir, and the charge for the days after the day for fixed charge are 3 per day, rupees 3 per day. ஓகே சூப்பர் வெரி குட். சரி ஏதாச்சும் டவுட் இருக்குதா? இல்லைங்க சார். நீ ஒண்ணு கேட்ட இந்த தியரிட்டிக் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணும்போதே சார் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர்செக்டிங் அண்ட் கன்சிஸ்டன்டா வருமா தியரிட்டிக்கல் கொஸ்டின் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்காக இந்த கொஸ்டின் இதை சால்வ் பண்ண முடியுமா பாருங்க. கரெக்டாக சால்வ் பண்ணி பாருங்க. Aftab tells his daughter, 7 years ago I was 7 times old as you were then. 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவளோட வயசும் இவளோட வயசும் வந்து 7 times old. Okay. Also 3 years from now I shall be 3 times old as you will be. Isn't to intersect. Aftab tells his daughter. So Aftaboட ஏஜ் வந்து X சார். ம். அவங்களோட டாட்டரோட ஏஜ் வந்து Y சார். பர்சன்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இது அருமையான பிரசன்டேஜ் பிரசன்டேஜ் அவங்க எல்லாத்தோட பிரசன்டேஜ் தான் சொல்லுவாங்க காமனா. அதான் அதை நீ முன்னாடி மென்ஷன் பண்ணிக்கிற நமக்கு அது நல்லா இருக்கும். இது சொன்னனால ஓகே அது சொல்லலாம். பிரசன்டேஜ்ல இப்போ பிரசன்ட் இயர்ல 7 years ஆகும்னா 7 yearsக்கு முன்னாடி அதாவது X-7 அண்ட் Y-7ல வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்க அஃப்தாபோட ஏஜ் வந்து 7 times ஓல்ட் அஸ் அவங்க டாக்டரோட ஏஜ் சார். X-7 is equal to 7 times of Y-7. X-7 is equal to 7Y minus 49. X minus 7Y is equal to minus 49 plus 7. X minus 7Y is equal to minus 35. Sorry, minus 40. ஏன்டா கான்செப்ட் சூப்பரா போடுற பிளஸ் மைனஸ் மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க. இது ஃபர்ஸ்ட் சார். நெக்ஸ்ட் வந்து ஐ ஷால் பி 3 times அப்புறம் வந்து 3 years from now அப்படின்னா எக்ஸ் பிளஸ் 3 ஒய் பிளஸ் 3 ஆயிரும். அப்படின்னா அவங்க ஏஜ் வந்து எக்ஸ் பிளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 3 times ஆஸ் ஓல்ட் ஆஸ் யூ வில் பி. 3 times ஆஃப் ஒய் பிளஸ் 3. 3 வருஷம் கழிச்சு அவங்க ஏஜ் வந்து 3 times ஆஃப் இவங்க ஏஜ். of 5 plus 3. So x plus 3 is equal to 3y plus 3 3 is 9. X minus 3y is equal to 9 minus 2 6. This 2. So 1 minus 2 equal to x minus 7y equal to minus 42. X minus 3y is equal to 60. Subtract from minus plus minus. X minus x is 0. 7 minus 7 plus 3 is equal to minus 4y. Minus minus plus minus 48. என்னாச்சு முடிஞ்சதா? Y cancel. Y is equal to sorry. Y is equal to 12 sir. Y is equal to 12 na x minus 26 x minus 36 is equal to 60. X is equal to 6 plus 36. X is equal to 42. Y is equal to 12, X is equal to 42. அப்போ y equal to 12, x equal to 42. Correct answer. இல்ல நம்ம செக் பண்ணிக்கலாம். கரெக்டான நம்ம இங்க பார்த்தா செக் பண்ண முடியும். x equal to 42, y equal to 12. அப்ப இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா? செக் பண்ணி பாருங்க. 42 minus 7 into 12 74. 42 minus 94 is equal to செகண்ட் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது பாருங்க.
How does the second equation satisfy? x வேல்யூ 42, y வேல்யூ 12, 42 minus 36 வந்து 6 ன்னு வருது. இஸ் கரெக்ட் தானே? Okay, sir. செகண்ட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆகுதா? Sir, 42, 94 minus 42. 42 minus 7 into 12. Minus 52 ன்னு வருது சார். minus 42 ன்னு வர வேண்டாம். minus 42 தானே ஆன்சர். நீங்க சொன்னது minus 42 தானே சொன்னீங்க. 14, 84. Sorry, sir. Correct, sir. அப்ப சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்ப நீ சொல்லுங்க. இவரோட ஏஜ் எவ்வளவு? 42 இயர்ஸ். அண்ட் இவரோட ஏஜ் என்ன? டாட்டரோட ஏஜ் வந்து 12 இயர்ஸ். ஓகேங்களா? Okay, sir. 8 minus 4, 4 minus 42. Correct, sir. டவுட் இருக்குங்களா? இல்லைங்க சார். சரி, இந்த மாதிரி தியரி ஈக்குவேஷன் நிறைய இருக்கும். எடுத்து எடுத்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும். சரிங்களா? ஓகே சார். இதை எப்படி போடுவீங்க? இதெல்லாம் நான் உங்களுக்கு அனுப்புறேன். எப்படி போடுவீங்க? The coach of a cricket team says 3 bats and 3 balls. Sir, இது ஆல்ரெடி பார்த்தது. இது பார்த்தாச்சா? cricket 3 bats 3 balls, she buys 2 balls 2 balls. இந்த மாதிரி பிக்சர்ஸ் क्वेश्चन பார்த்துட்டு இந்த क्वेश्चन பார்த்திருக்க மாட்டேன். இதே மாதிரி ஐடியாக்கு பார்த்திருப்பேன். ஓகேங்களா? இதே மாதிரி பேட் பால் தான் சார் பார்த்தேன். சரி, ஓகே சார். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். அடுத்த क्वेश्चन ஸ்டார்ட் பண்ணலாம். நமக்கு அடுத்த டிஃபரண்ட் மாடல் क्वेश्चन தான் பார்க்கணும். இது The cost of 2 kg of apples and 1 kg of grapes a day was found to be rupees 160. 2x plus 1x is equal. சார் ரெண்டையும் ஆட் பண்றப்போ 160யா? ஏனா தெரியலையா? இல்ல சார். ஓகே ஓகே. After a month the cost of இது ஆல்ரெடி போட்ட ஐடியா தானே. the cost of the apple அது வந்து y, cost of the grapes. ஓகே சார், இப்போ நான் சொல்றேன் சார். The cost of apple is equal to x, the cost of grapes is equal to y. So the cost of 2 kg of apples and 1 kg of grapes is equal to 160 அப்படின்னா 2x plus y is equal to 160. இது ஒரு ஈக்குவேஷன். அடுத்து வந்து after 1 month the cost of 4 kg of apples plus 2 kg of grapes is equal to 300. 2 times of 2x 2 to the 4x plus 1 2 is 1. இது வந்து 2x plus y is equal to 115 வருதுங்க சார். அப்ப 2x plus y equal to 160 யா? அதுல வந்து 160, இது 150 சார். சோ இப்போ வந்து நம்ம 1ஐயும் 2ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணனும். சோ 2x plus சார் இது வந்து எந்த மெத்தட்ல பண்ண சொல்லிருக்காங்க? இது வந்து நீ கிராபிக்கல் மெத்தட்ங்கறா நீ போடுங்க. இதுலயே போடுங்க. கிராப் வச்சு போட சொல்றாங்க. நமக்கு கிராப் மடி தான போடுறேன். ஓகே சார். 2x plus y by 160 plus y equal to 150. சார் ரெண்டும் ஒரே மாதிரி வருதுன்னா அப்படினா 160 is equal to 115 தானே சார் வரும்? இல்ல, இது மைனஸ் எப்படி கண்டுபிடிப்ப? சரி, ஏன்னா ரெண்டுமே ஒரே வேல்யூ தான். 2x plus y 2x plus y. சரி, இந்த மாதிரி பிரச்சனையா இருக்குதுன்னா நீ என்ன பண்ணணும்? a1 by a2 b1 by b2 c1 by c2 கண்டுபிடிச்சிரணும். அப்ப அத வச்சு இது வந்து என்ன மாதிரி சொல்யூஷன் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சொல்லுங்க. 2 by 2 is not equal to is equal to 1 by 1. a சார் இது வந்து a1 by a2 இதாங்க சார். அது என்னது சார்? நீதான் சொல்லணும். இதுதான் இது என்னது என்னைய கேட்க கூடாது. நீதான் சொல்லணும் இது என்னது. இது கோஇன்சிடென்ட் கிடையாது, இன்டர்செக்டிங் கிடையாது. ஜீரோ சொல்யூஷன் சார். அதாவது parallel lines. ரெண்டு என்னது? parallel lines. இதுக்கு ரெப்ரசன்டேஷன் அல்ஜிப்ரிக்லி ஜியோமெட்ரிக்கலினா அதான் சொல்லிருக்காங்க. முடியாதுன்றதால அதுக்கு நம்மளே சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க சார். அப்ப நோ சொல்யூஷன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இன்கன்சிஸ்டன்ட். எப்படி சார் நம்ம சொல்ல முடியும்? 0 is equal to 116 வரும். அதாவது இது ரெண்டையும் மைனஸ் பண்ணினாலும் 0 is not equal to 10 is not possible. கரெக்ட்டுங்களா? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா இது 0 ஆயிடும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா 10 ன்னு ஆகும். This is not possible.
கரெக்ட்டுங்களா? ம். அப்ப இத வந்து நீ கிராஃப் போட்டீன்னா 2 லைன் எப்படி இருக்கும்? பேரலல் லைனா தான் இருக்கும். அதாவது கிராஃப்ல போட்டீங்கன்னா என்ன ஆகும்? 2 லைன் இப்படி பேரலலா தான் போகும். இன்டர்செக்ட் ஆகாது. சரிங்களா? Therefore, they don't have any solutions. ஆமா. திஸ் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் திஸ் சிச்சுவேஷன் சொல்லி போட்டுருக்கோம். சரிங்களா? ஓகே சார். இதுல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்லைங்க சார். நான் ஒரு கொஸ்டின் மட்டும் பார்க்கலாம். இன்னும் ஒரு கொஸ்டின் வந்து மிக்ஸ் பண்ணி ஓகே. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஒரு கொஸ்டின் திங்க் பண்ற கொஸ்டின் தான். இதை எப்படி போடுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சார் கொஸ்டின் இல்ல சார், இந்த லெசன்ல ஒரு கொஸ்டின் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பார்த்துக்கலாம் சார். இந்த லெசன்ல இதுதான் இருக்குது. வேணா ஒரு கொஸ்டின் வேணா நம்ம வேற புக்ல இருந்து எடுத்துடலாமா? எடுக்கலாம் சார். ஒரு 2 செகண்ட் ரெடி வெயிட் பண்ணு. வேற புக்கை நான் எடுத்துட்டு உனக்கு அப்டேட் பண்றேன். என்சிஆர்டி எக்ஸாம்லர் வந்து எடுத்து வச்சுக்க பாக்கங்க. என்சிஆர்டி எக்ஸாம்ல நிறைய கேட்பாங்க. அதையும் பிடிஎஃப் பண்ணி மேபி பிரிண்ட் அவுட் எடுக்கிறியே எடுத்துட்டு கொண்டு போய்க்கும். சரியாப்பா? ஓகே சார். அதுலேயும் நிறைய கொஸ்டின் கொடுத்துக்கிறாங்க தியரிட்டிக்கல். அதனால அதுலேயும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? ஓகே சார். சரி, ஒரு ஈஸியான கொஸ்டின் நடத்துறேன். நீயே சொல்லிடுவேன்னு நினைக்கிறேன். அப்புறம் அதுக்கப்புறம் இருக்கிற கொஸ்டின் உனக்கு அனுப்புறேன். அதை ட்ரை பண்ண 7 மணி நேரம் வேஸ்ட் பண்ணாத. நான் ஒரு நாளைக்கு 17 மணி நேரம் படிக்க சொல்லுவேன். நீ பார்த்து 7 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற. அந்த வீடியோ பாரு. 17 மணி நேரம் லீவ் நாள் படி. இப்போ இருந்தே படிச்சுன்னா உன்னோட மார்க் 95 வைக்கு கிராஸ் ஆயிடும். அது நீ தான் யோசிக்கணும். உனக்கு 95% வேணுமா? நான் சொல்றது 95%. 95 மார்க் இல்லை. அப்போ தமிழ், இங்கிலீஷ், சோசியல், சயின்ஸ் எல்லாத்தையுமே சேர்ந்து நீங்க வந்து 95% கிராஸ் பண்ணிடலாம். புரியுதுங்களா? அப்ப நான் சொல்ற மெத்தட் கரெக்டா ஃபாலோ பண்ணா உன் மார்க் இன்க்ரீஸ் ஆகும். சரி, இதை ஃபாலோ பண்ணா நிறைய பேர் இப்போ என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு ஒடியே போயிட்டாங்க. முடிஞ்சா நீ ஃபாலோ பண்ணி நீ மார்க் எடுத்துக்கோ. சரியா? 10 அண்ட் பிளஸ் 6x ஃபார்முலா. இதை நீ யாரா இருந்தாலும் ஃபாலோ பண்ணணும். உன்னோட ஸ்கோர் இப்ப இருந்தே ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உன்னோட என்னதுங்க சார்? அது என்ன சார்? 20 10 10 BT plus 6x. ஆமா. ஓகேங்களா? இதை நீங்க ஃபாலோ பண்ணி பர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட பர்சன்டேஜ் மினிமம் பர்சன்டேஜ் 95% இருக்கும். இன்னையில இருந்து நீ ஃபாலோ பண்ணினா அடுத்த வருஷம் தான் எக்ஸாம் எழுத போற. அப்ப இது நீ கரெக்டா பர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்ணினா உன்னோட மார்க் எல்லா சப்ஜெக்ட்லயுமே சென்டம் அடிக்கலாம். இல்லைன்னா மினிமம் 95% இருக்கும். இன்னையில இருந்து நீ ஃபாலோ பண்ணினா கடைசி 3 மாசம் இதை ஃபாலோ பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 85 to 90% பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வந்து லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டூடெண்ட்டுக்கு அப்ளை பண்ண வச்சேன். அவங்க பார்த்தா அவங்களோட ஸ்கூலோட மார்க் பார்த்தீங்கன்னா 10 to 30 மார்க் இந்த லைஃப் ஸ்பீட்லேருந்து எடுத்துட்டு இருந்தாங்க. சரிங்களா? இந்த ரிசல்ட்டை அப்ளை பண்ண வச்சேன். அப்ளை பண்ணி பர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்ண சொன்னேன். அதில் ஒரு 3 பேர் பார்த்தீங்கன்னா 10 to 30 மார்க் எடுத்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 95, அதாவது 85 to 95 அவ்வளோ எடுத்தாங்க. 85 to 95 எடுத்தாங்க ஒரு 3 ஸ்டூடெண்ட். கடைசி 3 மாசம் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ப நீ இப்ப இருந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும் நீ ஏம் வச்சுக்கோ. நீ இப்ப இருந்தே ஃபாலோ பண்ணினா வரும். இந்த மாதிரி 7 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு லீவ் கொடுக்கறது வந்து நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் லீவ் கொடுத்துக்கிறாங்க. நீ சின்ன பையன் கிடையாது. கரெக்டா அடுத்த வருஷம் இன்னும் 2 3 வருஷம் போனா ஓட்டு போட்டுருவ. அப்ப 15 இயர்ஸ் கிராஸ் ஆக போகுது. 15 இயர்ஸ் கிராஸ் ஆயிடுச்சு பர்த்டேல 14 இயர்ஸ் கிராஸ் சார் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பர்த்டே தான் சார் 15 இயர்ஸ் கிராஸ் ஆகுது. இப்போ 14. ஓகே, அப்ப 15 இயர்ஸ்க்கு நீ ஈக்குவல் மெச்சூரா தான் பேசுற. அப்ப அதுக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணி நீ படிச்சிட்டு இரு. சரியா? இந்த 6x ஃபார்முலா கரெக்டா அப்ளை பண்ணா உன் மார்க் எங்க நிக்குன்னு உனக்கே தெரியாது. நீ நினைக்கிறத விட மார்க் அதிகமாகும். நீ இவ்வளவு மார்க் தான் வரும்னு நினைப்ப, பார்த்தா அதை விட அதிகமாகும். சரியா? சரி, இந்த கொஸ்டின் சொல்லு பார்க்கலாம். So 2 years ago அப்படின்னா 2 years முன்னாடி சலீம் was so சலீமோட ஏஜ் வந்து x, டாட்டோட ஏஜ் வந்து y சார். 3 years agoனா 3 years முன்னாடி x minus 3 y minus 3. So சலீமோட ஏஜ் வந்து 3 times old as his daughter. 3 times old as his daughterனா x minus 3 is equal to 3 times of y minus 3. அவங்க டாக்டரோட ஏஜ்ல 3 டைம்ஸ் தான் சலீமோட ஏஜ். ஸோ வந்து என்ன சொல்றாங்க, அண்ட் 6 years later 6 years laterனா இப்போ ப்ரெசன்ட் ஏஜ் வந்து XY, ப்ரெசன்ட்டுக்கு 6 years later x plus 6 y plus 6 அப்படிங்கிறப்போ அவங்க he will be 4 years older than twice her age. அப்படின்னா என்னன்னு அர்த்தம்னா 6 years later வந்து அவங்க ஏஜ் 4 plus x, sorry, x plus 6 is equal to 4 years older than twice her age. அவங்க ஏஜ் என்ன சார்? y plus 6
x plus 6 is equal to 4 plus 2 times of y plus 6. கரெக்ட். X plus 6 is equal to 4 plus 2y plus 12 இப்படி வருங்க சார். ஸோ ஈக்குவேஷன் 1 வந்து x minus 3 is equal to 3 times of y minus 3 x plus புரியுதா? 2 இயர்ஸ் ஏன் 3 3 ன்னு 2 இயர்ஸ் ஏகணும் ஏன் 3 3ங்கிற 2 years 2 இயர்ஸ் கொடுத்துக்கிறாங்க. 2 years ago they say old as thrice old as okay 3 times 2 years. So அதை வந்து simplify பண்ண x minus 2 is equal to 3y minus 6 x minus 3y is equal to minus 6 plus 2 x minus 3y is equal to minus 4. இது வந்து equation 1. equation 2 அது வந்து x minus 2y is equal to 4 plus 12 16 minus 6 x minus 2y is equal to 16 minus 10. இது equation 2. ஓகேவா? அப்ப இத equation சால்வ் பண்ணா ரிசல்ட் கிடைக்குமா?